நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ ஓ பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயம் இல்லையே. பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. என்னை நடத்த இப்பொழுது சன்சைடு முடிந்து விட்டதாக அறிகிறேன். ஆகவே தீவிரமாக அந்த வேலையை முடித்து பிரேசிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். நான் இந்த ஜெப நாட்களில் அதிகமாக என்னோடு போராடுகிறது. குறைந்தது 1 மணி நேரமாவது எல்லா ஆராதனையிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதிக பாரத்தோடு இருக்க வேண்டும் என்பதையும் ஆவியானவர் சொன்னார். ஜெபம் பண்ணின சில பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதை நீங்கள் குறிப்பிட்டு ஒருவேளை அவர்கள் அப்படி ஜெபித்தார்கள், எங்களால் முடியவில்லை என்றாலும் சில நிபுணமாவது அட்லீஸ்ட் தனித்திருந்து கர்த்தரோடு உறவாடுங்கள். இன்று குரூப் 2 எக்ஸாம் நடக்கிறது என்று நினைக்கிறேன். ஆகவே அநேக பிள்ளைகள் கடந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். MBBS முதலாண்டு தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைக்காய் ஜெபியுங்கள். 2 பிள்ளைகள் டெலிவரிக்கு நேரத்திலே மிகவும் நெருங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரி. ஆகவே கர்த்தர் பரிபூர்ணமான விடுதலைகளை கொடுக்க திருமண காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நாம் 1 மணி நேரம் ஜெபிக்க அவசியமாக இருக்கிறது. டாக்டர் ஈரா ஸ்டான்வில் என்று சொல்லுகிறவர் 12 மணி நேரம் ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபிக்க ஆரம்பித்தார். அதனாலே அயர்லாந்து தேசத்தை அசைத்தார். 12 மணி நேரம் என்று சொல்வது ஒரு நாளின் பகுதி நேரம். ஆகவே 12 மணி நேரத்தை ஜெபித்து அயர்லாந்து தேசத்தை மாற்றினார். பவுன்ஸ் என்று தள்ளுகிற பரிசுத்தவான் 13 மணி நேரம் ஜெபித்து ஆஸ்திரேலியாவில் பெரிய மாற்றத்தை கட்டளையிட்டார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மால் இயன்ற நேரத்தை ஜெபிக்கும் போது ஆண்டவர் அநேக காரியங்களை செய்ய வல்லவர். டாக்டர் பெஞ்சமின் போர்ரே 12 மணி நேரம் ஒரு நாளில் 12 மணி நேரத்தை ஜெபித்து வேல்ஸ் தேசத்தை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். வேல்ஸ் தேசம் 1902 ஆண்டில் வேல்ஸை தார இல்லை என்றால் ஜீவனை கொடும் என்று நின்று ஜெபித்த பிள்ளைகளோடு. ஆகவே கடைசி நாட்களில் நம்முடைய ஜெபம் இந்தியாவை அல்லது நம்முடைய குறிப்பிட்ட தமிழ்நாட்டை ஆண்டவருடைய பிள்ளையை ஆண்டவருக்கு சொந்தமாக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். ஏனென்றால் வேதத்திலே எந்த தேசத்தை குறித்து குறிப்பிடாவிட்டாலும் இந்தியாவை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆகவே நமக்கு ஒரு இரத்த ஓட்டம் அதில் இருக்க வேண்டும். சாமுவேல் மோரிஸ் என்று சொல்லுகிறவர் 10 மணி நேரம் ஜெபித்து பல ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவர்களை திருப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜார்ஜ் முல்லர் 8 மணி நேரம் ஜெபித்தார். 12 நாடுகளில் தன்னுடைய குறுகிய கால ஓட்டத்திலே அநேக மக்களை ஆண்டவர்களை சேர்த்தார். 13வது நாட்டில் அவர் சந்திக்கும் போது சத்துரு அவரை எதிர்த்தான். எப்படி எதிர்த்தான்? நீ எப்படி என்னை குறித்து நீ அவதூறாக பேசி உன் தேவனை துதித்துக்கிறாய். அவர் சொன்னாராம், நான் வெட்கப்படுவதில்லை. இன்று அநேக பிள்ளைகளுக்கு ஜெபம் என்றால் வெட்கப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய சபையிலே ஸ்திரீகளும் தனியாக வந்து காலத்திலே ஜெபிக்கிறார்கள், சகோதரர்களும் ஜெபிக்கிறார்கள். நன்றி சொல்லுகிறேன். சார்ல்ஸ் அன்னகோண்டா என்பவர் தினமும் 6 மணி நேரம் ஜெபித்தார். ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய எழுப்புதலை கண்டார். இவரை குறித்து எழுப்புதல் வீரன் என்ற பெயரையும் கொடுத்தார்கள். நாம் எப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய எழுப்புதலின் நேரம் வரும். பயப்படாதீர்கள். ராபர்ட்
கென்சியோ என்று சொல்லுகிற 6 மணி நேரம் ஜெயித்து நைஜீரியா என்று சொல்லுகிற பின்தங்கிய நாட்டை ஆண்டவருக்காக வல்லமையாக எடுத்து கர்த்தர் மேன்மைப்படுத்த காரணமாக இருந்தார். நைஜீரியாவை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆகவே தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான பிள்ளைகள் அவருடைய பேசை பார்க்கும் போது விவசாயியுடைய மகனாக இருக்கிறார் அல்லது பிளம்பருடைய மகனாக இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொண்டு தேவன் செய்த உதவிக்கு நன்றி சொல்கிறேன். டிஎல் மூடியவர்கள் 6 மணி நேரம் ஜெபித்தார். அமெரிக்காவில் பெரும் மாற்றத்துக்கு அவர் காரணமாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, டிஎல் மூடியினுடைய அநேக செய்திகள் உலகம் பூராவும் இன்று நம்மத்திலும் வெளிப்பட்டு கொண்ட அநேக பிள்ளைகள் மாற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் காரணம் அவருடைய ஜெபம் என்பதை டேவிட் வில்லிங்சன் தினமும் 6 மணி நேரம் ஜெயிப்பார். அதனாலே ஆப்பிரிக்காவில் நட்சத்திரம் என்ற பெயரை பெற்று ஆப்பிரிக்கா இருண்ட காலத்தை ஒளிமயமான காலமாக மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தொடர்ந்து வரும் நாட்களில் இன்னும் பலரை குறித்து அறியலாம். ஏனென்றால் நாம் ஜெபத்தில் எவ்வளவு நேரம் தரித்திருக்கிறோமோ அவ்வளவு நேரம் நம்முடைய ஆண்டவரோடு உறவாடுகிறது ஒரு அனுபவம். ஆகவே தொடர்ந்து நாம் வாரத்தோடு சொல்கிறது, உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் கர்த்தரோடு ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். வாக்குத்தத்தத்தை வாசியுங்கள். ஏசாயா 44:3 தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேலும் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவர் இந்த மாத வாக்குத்தத்தத்திலே நமக்கு, நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் 4 காரியங்களை சொல்லும் முன்னால் யெசூரனாகி யாக்கோபை பார்த்து இப்படி சொன்னார், யெசூரனே, நீ கொழுத்து போய்விட்டாயப்பா. உபாகம புஸ்தகத்திலே யாக்கோபை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால் யெசூரன் என்று சொல்லப்படுகிறது. யெசூரன் என்று சொன்னால் கொழுத்தவன் என்று அர்த்தம். உபாகம புஸ்தகம் யெசூரன் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ஒழுங்காக ஜெபித்து தேவ சமூகத்திலே காணப்படுகிறார்களோ அவர்களுடைய சரீரத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாயிருப்பார். தேவ பிள்ளைகளே, யெசூரன் எப்படி எல்லாம் சாப்பிட்டு கொடுத்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய இந்திய தேசம் இந்த நாளிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை பார்க்கும் போது கண்கள் கண்ணீராய் மாற வேண்டும். எரேமியா 9:1 சொல்கிறது, என் கண்கள் கண்ணீர் ஊற்றாக மாற வேண்டும். இன்று அந்த நிலை இல்லை. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை விட்டு உலகத்துக்கு நேராக போகிறதுனாலே தேவன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த யெசூரனை பார்த்து தான் சொன்னார், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். அப்படியான யெசூரனுக்கு ஒரு பயம் வந்திருக்கிறது இல்லையா? ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்திலே அந்த யெசூரனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். ஏன்? மூல ஒளிபரப்பை ஆதியாகமம் 32:10 இணைக்கிறது. என்ன சொல்லுகிறது? ஒரு கோலும் கையுமாக கடந்து வந்தேன், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவிற்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரமாக என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் பயந்து கொண்டிருக்கிறேன். ஆசை இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆதார் கார்டோடு பேன் கார்டு இணைகிறது, சத்துகள் சம்பத்துகள் எல்லாவற்றையும் இணைத்து அரசாங்கம் பின்பற்றுகிறது. எவ்வளவு நிர்பந்தமான நிலைகளில் நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் இருக்கிறது, வசனம் சொல்கிறது, பயம் அவனை ஆட்கொண்டிருக்கிறது. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு
கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகி இருக்க மாட்டார் இல்லையா? ஒரு பிள்ளை உடம்பு சரியில்லை, தாய் லீவ் போடுகிறாள், தகப்பன் லீவ் போடுகிறார், தாயின் தகப்பனும் தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு தெரியுது, என் பலவீனத்திலே என் அப்பாவும் அம்மாவும் என்னை தாங்குகிறார்கள், சுமக்கிறார்கள். அதுபோல என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய இக்கட்டு நேரத்திலே, ஆபத்து நேரத்திலே, பாரமான துயரமான நேரத்திலே நம்மை தூக்கி சுமக்கிற கர்த்தர். ஆகவேதான் யாத்ரா புஸ்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனத்திலே தெளிவுபடுத்துகிறார், நான் உங்களை எப்படி சுமந்து கொண்டு வந்தேன். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை கேட்டு கழுகின் செட்டைகளிலே வைத்து சுமந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எப்படி கழுகின் செட்டையில சுமந்து கொண்டு வந்தார், 7 மாதங்களை எப்படி சுமந்தார் என்று நீங்கள் யோசித்து பாரு. ஆகவே யேசுரனுக்கு முதலாவது பயப்படாது என்று சொல்லி சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். என்ன? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்ல. அதிலே ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது, pour the water. Who is thirsty? தாகம் உள்ளவன் மேல் என்ன ஊற்றப்படும்? தாகம் இல்லாதவன் மேல் ஊற்றப்பட முடியாது. ஆண்டவருடைய பிள்ளையே, எங்கேயாவது நீங்கள் சில நேரத்திலே உடம்பு சரியில்லாதவருக்கு தான் தண்ணீரை ஊற்றுவாங்க. வாயில் ஸ்பூன் கொண்டோ இதுதான், மற்றெல்லாம் தண்ணியை பிடிக்கதான் செய்வார். இந்த போர் என்ற வார்த்தை 7 அர்த்தங்களை குறிக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். கர்த்தரை சொல். முதலாவது பார்க்கும் போது யாத்ரா புஸ்தகம் 29வது அதிகாரம் 7வது வசனத்திலே வார்த்தல் என்ற வார்த்தை இருக்கிறது. வார்த்தை சொன்னால் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 18வது வசனத்திலே அந்த கல்லுக்கு எண்ணெய் வார்த்தான் என்று சொல்லப்படுது. வார்த்தான் என்றால் முழுவதும் மூடி போடுங்க. என் ஆண்டவர் இந்த 8வது மாதத்திலே சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ என்னென்ன காரியத்துக்காக பாரப்பட்டு கொண்டிருக்கிறாயோ ஆண்டவர் அதற்கு உனக்கு பதில் கொடுப்பார் என்று. இரண்டாவதாக நாம் வாசித்த ஊற்றுதல் என்ற வார்த்தை இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கும் போது செபனியா 3:8 சொல்லப்படுகிறது, நான் கொள்ளையாட எழும்பும் நான் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொல்லிதல் என்று சொல்றது பூமாலை சொல்லுவாங்க பிள்ளைகள். புதுமா பிள்ளைக்கு என்ன சொல்லுவாங்க? மலர் சொல்லுவாங்க இல்ல? படுதோ படையலையோ கை எப்படி போகும்? சொல்லிதல். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழி 1:28 வாசிக்கும் போது அருள்வேன் என்ற வார்த்தை இருக்கிறது. அருள்வேன் என்று சொல்ல. அப்படி என்றால் ஆவி. இது அத்தனையும் போர் என்ற வார்த்தை POUR என்ற வார்த்தையில் இருக்கிறது. கர்த்தரே சொல். அடுத்ததாக அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கும் போது அவன் பல பாஷைகளில் பேசுகிறதை தேவன் புகழ்கிறதையோ தேவனோடு கூட வந்திருந்த விருத்த சேதமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டது என்ற வார்த்தை இருக்கிறது. ஊற்றுதல் என்ற வார்த்தையோட எவ்வளவு வார்த்தைகளை ஆண்டவர் வேதத்திலே தனித்தனியாக வைத்திருக்க, இதெல்லாம் வெவ்வேறு அர்த்தங்களை கொண்டிருக்கிறது. அடுத்தது பார்க்கும்போது மீகா 1:6 புரண்டு விடுதல் என்ற வார்த்தை இருக்கிறது. மீகா 1வது அதிகாரம் புரண்டு விட பண்ணி, வித்தியாசமான அர்த்தங்கள் இருக்கிறது. அடுத்த மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டா இருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். இறுதியாக ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏசாயா 29வது அதிகாரம்
10வது வசனத்திலே சொல்லுது, வரப்பண்ணுதல் என்று. இதை நீங்கள் அப்படியே மறந்து விட வேண்டும். சிலவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், சிலவற்றை நாம் விட்டுவிட வேண்டும். கடைசியாக பார்க்கும்போது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் நீதிமொழியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2:28 பார்க்கும்போது கொப்பளித்தல் அல்லது கக்குதல் என்று சொல்லப்படுகிறது. கொப்பளிக்க என்ன அர்த்தம்? நான் தண்ணியை குடிக்கிறேன், குடிச்சிட்டு என்ன செய்றேன்? வயிற்றுக்குள்ள போகாதபடி எப்படி? வெளியே கொப்பளித்தால் என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அர்த்தங்களை எல்லாம் அவருக்கு தெரியாமல் அல்ல, தெரிந்து வைத்து சொல்லுகிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை என்ன செய்கிறார்? ஊற்றுவேன் என்று சொல்ற. அப்போ இந்த ஆலயம் முழுவதும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஆண்டவருடைய பிள்ளைகள் தண்ணீரால் நிரப்பப்பட போகிறது. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்புகிற கர்த்தர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆலயத்தை விட்டு இறங்கி போகும் முன்னால் உங்கள் மேல் கர்த்தருடைய தாகம் தீர்க்கிறதானே தண்ணீர் இறங்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய சந்ததியாகிய பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால், மூன்றாவது பகுதியை படிங்க. சந்ததியின் மேல் என் ஆவி. அத்தனை வாலிப தம்பிமாரும் அத்தனை வாலிப பிள்ளைகளும் நீங்கள் இந்த மாதத்தில் அபிஷேகத்தால் நிரம்பி ஆக வேண்டும். அன்போடு கேட்கிறேன், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் இல்லையா? அப்ப நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பூரணமான அபிஷேகம், ஆவியின் நிறைவை கொடுக்கும். யோவேல் 2:28 ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆராதனை வந்த நேரத்திலே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தம்பியை அவர் கண்ணடைத்ததே இல்லை. என்ன பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி எனக்கு கற்பனை உலகத்தில் நான் போகிறேன். கற்பனை உலகத்துக்கு போகும்போது அவருடைய இந்த ஒரு மணி ஆராதனையிலே குறைந்தது 7000 சிந்தனைகள் அவருக்கு வந்திருக்கும். வருத்தப்படுகிறேன். தேவனை ஆராதிக்க ஏன் கண்மூட வேண்டும் என்று ஒரு கேள்வி நீங்கள் கேட்டால், ஆண்டவருடைய பிள்ளையை தேவனை ஒரு மனதாக ஆராதிக்கும் போது, தேவனை தொழுது கொள்ளும் போது நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் ஒன்றோடு இணைக்கப்படுகிறது. அடுத்து கடைசியாக சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்தானத்தின் மேல் அல்லது உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல் என்ன ஊற்றுவேன்? ஆசீர்வாதத்தை பொழிவேன் என்ற வார்த்தை உபயோகிக்கவில்லை. அங்கே என்ன சொல்லுகிறார்? ஊற்றுவேன். எத்தனை பேர், எத்தனை பிள்ளை, ஐயோ என் பேர பிள்ளை நல்லா இருந்தது ஐயா, ஆமா, அதுக்காகவே பாட்டிமாரு ஜீவனை கூட விடுவாங்க. பிள்ளைகளுக்காக விட மாட்டாங்க, பேர பிள்ளைகளுக்காக. அன்பு இருக்குல்ல, ஆண்டவர் சொல்றாரு, என் பேர பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன்? ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். எத்தனை பேருக்கு வேணும்? கரெக்டா உயர்த்து ஒரு அல்லையில சொல்லுங்களேன். ஏன்டா ஒண்ணுமே வேண்டாம், எல்லாமே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேர பிள்ளைகள் மேல் என்ன விடுவாருங்க? ஆசீர்வாதத்தை. இப்ப கடைசியாக தேசத்துக்கு என்ன கொடுக்க போகிறார்? 15ஆம் தேதி முழங்கால நின்று அவருடைய தேசத்துக்காக நான் ஜெபித்து உபாசிக்க போகிறேன். ஒரு பிள்ளைகள் ஒரு வெளி ஊழியத்துக்காகவும் பல காரியங்களுக்காக போறாரு. நாம் இருக்கிற பிள்ளைகள் 15ஆம் தேதி முழங்கால எவ்வளவு நேரம் நிற்க முடியும் என்றது பெரிய கேள்வியாக மாறும். அதனால வீட்டுல இருக்காதுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். தேசத்துக்கு என்ன கொடுக்க போறாரு? அதான் நேசன். வறண்ட நிலத்தின் மேல் என்ன போட போறாரு? ஆறுகள். ஆறுகள் என்று தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்துல பிளட் என்று சொல்லப்படும். பிளட் என்றால் தண்ணீரை ஊற்ற போகிறது அல்ல, பேரு வெள்ளத்தை ஊற்ற போகிறேன். நம்முடைய தேசம் செழிப்பாகும்படி. டெல்லியிலே விவசாயிகளுக்கு
போராடி போராடி இருக்கிறார். பல்வேறு மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட இன்னும் நேரம் வரவில்லை என்று நினைக்காதீர்கள். ஆண்டவர் அதிசீத்திரத்திலே சேமத்தை உங்கள் கையில் என்னும் கையில் வைத்திருக்கிறார். 2 நாளாகவும் 7:14 என்ன சொல்லுகிறது? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் இப்பொழுது 5 மணிக்கு 5 உருண்டு ஓடுகிறார். 2 புரண்டு படுக்கிறார்கள். செத்து போகும். 2 புரண்டு படுத்தால் குழந்தை என்ன செத்து போச்சு? செத்து போச்சு. இல்ல 5 மணி அல்ல, முழிப்பு எப்பொழுது வருகிறதோ அப்படி என் தேசத்துக்காக திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தாழ்த்தணும். தாழ்த்துறதுக்கு மனதில்லை. கல்லறையில போனா அங்கே பார்க்கிறோம் டாக்டர் சுவன்சோ MBBS FRCS லண்டன், FGS UK. அறிமுகப்படுத்துறது நல்லது என்று சொல்லுகிறேன். ஒன்று சொல்லுகிறேன், தாழ்த்துகிறவனுக்கு கர்த்தர் உயர்வை கொடுத்தார். நாம் இன்னும் தேசத்துக்காக சரியானபடி தாழ்த்தி ஜெபிக்கவில்லை. ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி ஆண்டவருடைய முகத்தை எங்கேயோ பார்த்துட்டு எங்கேயோ ஜெபம் பண்றது போல இருக்கு. தானியேல் பாபிலோன்ல இருக்கிறான். பாபிலோனில் இருக்கிற தானியேல் எங்கே பார்த்து ஜெபிக்கிறான் தெரியுமா? எருசலேமை பார்த்து. எத்தனை பேர் கண்களை மூடி சொல்லுங்க, நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது நான் பல காரியங்களையும் ஜெபித்து கடைசியாக என்னுடைய ஆலயத்தை பார்த்து ஜெபித்தேன் என்று சொல்லுங்கள். கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் உங்க வீடுகளை நோக்கி ஜெபிப்பேன். என் அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயமாகிய சபை கொடுமுடியில் கட்டப்பட்டிருந்தாலும் தேவன் வாசப்படுகிற இடம், தேவன் தங்கி இருக்கிற இடம். ஆழமாக நான் போகவில்லை. அப்பொழுது நான் சேமம் என்று சொல்வது ஹெல்த் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேசத்துக்கு ஹெல்த் என்று சொன்னால் தேசத்துக்கு சுக வாழ்வு வரும். யாருடைய கையில இருக்கு? உங்கள் என்னுடைய கையில இருக்கு. ஆகவே ஒரு நாளும் மற்றவர்களை குற்றப்படுத்த வேண்டாம். இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே நான் நிற்கிறேன். தாகம் உள்ள சிலரை குறித்து மிகவும் துரிதமாக சொல்லுகிறேன். மற்றுள்ள காரியங்களை அடுத்து, தாகம் உள்ளவன் மேல் என்ன ஊற்றப்படும்? தண்ணீரை ஊற்றுவேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே தாகமுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஆதியாகமம் 21வது அதிகாரம். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். 15லிருந்து 19 படிக்கலாம். செலவழிந்த பின்பு அவள் பிள்ளை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து. நான் கேட்கிறேன், இந்த ஸ்திரீக்கு தண்ணீர் இல்லையே, அப்பம் இல்லையே என்கிறதான ஒரு எண்ணத்தோடு மட்டும்தான் அவள் நான் சாகிறேன் என்று சொன்னாளா? அவளுடைய வாழ்க்கை அவ்வளவு. ஆபிரகாமின் மடியிலே நான் வைக்கப்பட்ட போது நான் அடிமைத்தனம் என்று விலங்கி முறித்து எனக்கு ஒரு அருமையான பிள்ளையை தந்தார். இந்த பிள்ளையை ஆபிரகாமும் சாராளும் சேர்ந்து இப்பொழுது வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட்டார். இப்பொழுது அதுதான் அவளுக்கு வேதனை. என் புருஷன் இவ்விதமாக செய்து விட்டானே, என் மனைவி இவ்விதமாக செய்துவிட்டாள், என் பிள்ளை இவ்விதமாக செய்து விட்டானே. சம்பளத்தை வாங்கி எனக்கு தருவான் என்று சொன்னார். சம்பளத்தை வாங்கி எதெல்லாமோ செலவு பண்றானே என்று எத்தனை பெற்றோர் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, அவருடைய வாழ்க்கையிலே தண்ணீர் ஒரு பிரச்சனை அல்ல, ஆனால் அவருடைய உள்ள பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஆனால் தண்ணீராக நிற்கிறது. துறவு திறக்கப்படுகிறது. அவளுடைய வாழ்க்கை செழிப்பாகிறது. எந்த குமாரன் மரித்து போவான் என்று சொல்லி தான் மரித்து போவேன் என்று யோசித்தாளோ அதே மகனை குறித்து வேதம் அடுத்த பகுதியிலே சொல்லப்படுகிறது. அவன் வில் வித்தையிலே வல்லவனானான், பெரிய பிரபுக்களை பெற்றெடுத்தான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய பிரபுக்கள் ஆண்டவருடைய பிள்ளையே ஆகாருடைய குடும்பத்திலே உருவானார்கள். அநேக பிரபுக்களை நீங்கள் வேதத்திலே தேடி படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கை தண்ணீர் தேவை. இந்த வாழ்க்கையிலே தண்ணீர் தேவையா? வாழ்க்கையின் தண்ணீர் எவ்வளவோ போராட்டங்களை உண்டாகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் வருத்தத்தோடு 3 நாள்
அவர்கள் தண்ணீர் இல்லாமல் மிகவும் வேதனைப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு அருமையான தண்ணீரை கொடுத்தார். அந்த தண்ணீர் எப்படி இருந்தது? கசப்பாக. சில நேரங்களில் ஏன் தான் இந்த வேலையை கொடுத்தார் ஆண்டவர்? ஏன் தான் இந்த மனைவியை கொடுத்தார்? ஏன் தான் இந்த புருஷரை கொடுத்தார்? இவ்வளவு வருஷம் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லியிருக்கு, கடைசியாக கிடைச்சாரு பாருங்க. அப்படி சொல்லாத. உனக்கென்று ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதை அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். கொஞ்ச நேரத்திலே வேதம் சொல்லுகிறது, அவருடைய கசந்த வாழ்க்கையானது, கசந்த தண்ணீர் என்னதாக மாறிவிட்டது தெரியுமா? மதுரமாக மாறிவிட்டது. கசந்த மாறாக்கள் வாழ்க்கையில வரும், சில போராட்டங்கள் வரும், சில நெருக்கங்கள் வரும். பயப்படாதீங்க. ஏன்? உனக்காக ஒரு மரம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? வந்து கொண்டது. ஈசாயின் அடிமதத்திலிருந்து ஒரு மரம் வந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆராவின் நீரை தேனாக மாற்றும் கசப்பை உடனடியாக தேவனுக்கு தெரியப்படுத்து. கடந்த நாள் ஒரு பர்டிகுலர் ஒரு குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த பிள்ளை அங்கே நிற்கிறான், வந்து சோர்ந்து போய் இருக்கிறான். நான் அவளோடு பேச முடியவில்லை. ஆவியில் நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். நேற்று மாலை அவளுக்கு ஒரு டெலிபோன் பண்ண என்ற மாநிலத்தில் சொன்னேன், ரெண்டு ஒரு வார்த்தைகள் பேச வேண்டும். பேசலாம். அவள் போன் எடுக்கிறாள். பேசலாம். தேவ பிள்ளையே, ஆவியானவர் சொல்லும் போதும் ஆவியானவர்களை எச்சரிக்கும் போதும் உங்களை ஆசீர்வாதத்துக்காக தான் நடத்துவார், வேதனைக்கு ஒரு போதும் நடத்துவார். பேசலாம். அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாத்திரா புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே கசப்பான மரத்தை ஆண்டவர் தண்ணீரை இனிமையாக மாற்றினவர் அவரே உனக்கு தண்ணீராக நின்று கொண்டிருக்கிறார். நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் என்று நினைக்காதீர்கள், இப்போ அதை விட மோசமான இஸ்ரவேல் ஜனங்களாக மாறிவிட்டார். எதுக்கு எடுத்தாலும் மோசையிட போய் முறமுறுட்டார், எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவரை தூசித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷப்பட்ட அனுபவத்தை மாற்ற எவ்வளவு கஷ்டம் அனுபவித்த ஜனங்கள் பாரு. 15வது அதிகார யாத்திராவத்திலே பாடினார்கள். மோசே பாடுறார், ஆரோன் பாடுறார், மிரியாம் பாடுகிறார். கொஞ்ச நேரத்தில் மறந்துடுறாங்க. ஆண்டவர் செய்த காரியத்தை ஒரு காலம் மறவாதீர்கள். இப்படியாக நான் சொன்னால் இந்த இஸ்ரவேலுடைய முறுமுறுப்பும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த தண்ணீரும் வெளியேறப்பட்ட தண்ணீர். எந்த தண்ணீர்? நான் கல்மலையில் நிற்பேன், என்னை அடி என்று சொல்லுகிறார். என் ஆண்டவராக இயேசு உன்னுடைய தாகம் தீர்க்கும்படியாக ஒரு கண்மலையாக நின்று கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே ரபா டரபா ரூட ரீபி கமாட் ரீச்சாலோ, நீ அவரை பார்க்கிறாயா? அதிகாலை வேளையிலே சங்கீதம் 17 கடைசியின்படி அவரை பார்க்கிறாயா? தாயார் விதமாக சொன்ன, அவன் பைபிள் தொடர்ந்ததை நான் பார்த்ததில்லை, அவன் ஜெபித்ததை நான் பார்த்ததில்லை. எவ்வளவு துக்கமான காரியம். ஒரு தாய், அன்புள்ள தாய் உன்னை இவ்வளவு பரிகாரிக்கிறாள் என்றால் உன்னை ரட்சித்த கர்த்தர் எவ்வளவு பரிபாலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது அல்லவா? ஏமாற்றாதீர்கள், ஏமாறாதீர்கள். மூன்றாவதாக பார்க்கும் போது நியாயாதிபதிகளின் புத்தகம் 15வது அதிகாரம். அவன் மிகவும் தாகமடைந்தான், கர்த்தரை நோக்கி. நான் இதை மூல பாசையிலே போனேன். தேவ பிள்ளையை வசனம் சொல்லுகிறது, ஒரு பச்சை தாடை எலும்பு ஒரு ஆளை அடித்தாலே அவுட். இவன் 1000 பேரை ஒரே தாடை எலும்புல அடிச்சிட்டு இருக்கான். இந்த தாடை எலும்பு யாருன்னு நினைக்கிறீங்க? என் ஆண்டவர் உனக்காக தாடை எலும்பாக மாறினார். வேதம் சொல்லுகிறது, பக்கத்தில் கிடந்த தாடை எலும்பு என்று
சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில எத்தனை தாடை எலும்பாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் எதிர்த்த நேரத்திலே உன் ஆண்டவராக இயேசு கண்ணீரை துடைத்தார். இப்பொழுது உனக்கு ஆராதனைக்கு மனதில்லை, உனக்கு ஆண்டவருடைய சமூகத்தை வந்து ஜெபிக்க நேரம் இல்லை. நீ ஏதோ நினைத்துக் கொண்டிருக்காதே. சிம்சோன் 1000 பேரை அடித்துக் கொண்டு விட்டான். எதனால? ஒரே கழுதைய தாடை எலும்பு பார்த்திருக்கீங்களா? ஏனென்றால் அடிக்கும் போது அவன் நிச்சயமா தடுப்பான். ஆனால் ஒருவன் தடுக்க முடியாதபடி 1000 பேர் என்ன செய்து போட்டான், கொண்டு போட்டான். இப்பொழுது பயங்கரமான தாகம் அவர்களுக்கு தான் தெரியும். தாகம் எப்படி எடுத்திருக்கேன்னு இருக்கிறீங்க? ஒரு பக்கத்திலே 1000 பேரை கொண்டு போட்டேனே என்று சொல்லி வேதனை இருக்கும், இன்னொரு பக்கத்திலே 1000 பேரை கொண்டு போட்டேன் என்ற சந்தோஷம் இருக்கும், இன்னொரு பக்கத்திலே தாகம். இப்பொழுது ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறாங்க, தேவரீர் உமது அடியின் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு, பெரிய ரட்சிப்பு 1000 பேரை நான் ஒரு தாடை எலும்பில கொண்டு போட்டேனே, இதை விட பெரிய ரட்சிப்பு என்ன? ஆனால் இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாத கையிலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய படை அபிஷேகம் பெற்ற நீ விருத்த சேதனம் இல்லாத உன்னுடைய நண்பரோடு தொடர்பு கொண்டு வைத்திருக்கிறாயா? பின்னாற்றக்காரனோடு உனக்கு உறவு இருக்கா? என் தேவனுடைய உறவை தவிர அதிக உறவு பின்மாற்றக்காரனோடு செலுத்தாதே. எத்தியோப்பியா படையிலே படை வீரனாக ஒருவன் சேர்ந்தான். அவன் மிகவும் ஆண்டவரை நேசிக்கிறான். ஆனால் அவனோடு கூட பணி செய்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை அறியாத பிள்ளைகள். ஆனால் அவனோ தன்னுடைய பணி நேரத்தை முழுவதும் கரெக்டாக செய்துவிட்டு எஞ்சிய நேரத்தை முழங்கால் இருப்பான். அந்த ராணுவ படைகள் அமர்ந்திருக்கின்ற இடத்தில் அல்ல, சற்று தூரமாய் போய் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருப்பான். தூர இடத்தில் இருக்கிற அவனுடைய தாய்க்காக, அவனுடைய தகப்பனுக்காக, அவனுடைய சகோதரனுக்காக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருப்பான். தளபதி அடிக்கடி இவனை பார்ப்பான். நல்ல எபிஷ் என்று அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்தான். ஆனால் இவன் ஜெபிக்கிறதையும் இவன் குறிப்பிட்ட நேரங்களிலே சாப்பிடாமல் உபவாசிக்கிறதையும் அந்த பெட்டாலியனுக்காக அவன் கண்ணீர் விடுகிறதையும் அவன் அறிந்து கொண்டான். எப்படி தானியேல் ஜெபித்தானோ அதே போல அவனுக்கு ஜெபம். திடீரென்று அவனை நிச்சயமாய் கேவலப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தான். எல்லா ராணுவ வீரர்களும் தன்னுடைய ராணுவ நிலையில் நிற்கும் போது அந்த அருமையான எத்தியோப்பிய வாலிபரிடத்திலே சொன்னார், இந்த காரை, இந்த ஜீப்பை எடுத்து ஆபீஸ் முன்னாலே நிறுத்த சொன்னார். அந்த ராணுவத்திலோ ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் டிரைவிங் தெரியும், அவன் தான் வண்டியை ஓட்ட வேண்டும். 9 பேருக்கும் தெரியாது, இவருக்கு தெரியாது. கண் அவனை நோக்கி போகிறது. கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் சொன்னான், ஆண்டவரே, தளபதி இப்படி சொல்லுகிறான், நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் சொன்னார், be not afraid, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு பணியோடு சொன்னான், நான் வாகனத்தை எடுக்கிறேன், எடு என்று சொன்னான். வாகனத்திலோ நடந்தது என்ன தெரியுமா? என்ஜின் இல்லாத ஒரு பழைய வண்டியை ஸ்டாண்ட் பண்ணி போட்டிருக்கான். வேண்டும் என்று செய்தான். வண்டி எடுத்தான். வண்டி தானாக ஓட ஆரம்பித்தது. சரியான இடத்திலே கொண்டு போய் விட்டு சாவியை கொண்டு தளபதி இடத்து கையில் கொடுக்கும் போது தளபதி கீழே விழுந்து வணங்கினான். என்ஜின் இல்லாத ஒரு வண்டி ஓட்ட தெரியாத உனக்கு எப்படி நீ ஓட்டினாய்? அத்தனை பேரும் அந்த பெட்டாலியன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இதற்கு காரணம் அவனுடைய முழங்காலின் ஜெபம். உன்னுடைய குடும்பத்தில் இன்னும் என் புருஷன் ரட்சிக்கப்படவில்லை, என் மனைவி ரட்சிக்கப்படவில்லை, வார்த்தையை டோன்ட் யூஸ் தி வேர்ட். நீ எவ்வளவு நேரம் கண்ணீர் விட்டாய்? என்ஜின் இல்லாத ஒரு வண்டியை எடுத்து ஆண்டவர் அற்புதம் செய்தார். குடும்பத்தை ஏன் ரட்சிக்க மாட்டாரா? நீ என்ன முழங்கால் படி எடுக்கிறாய்? எப்படி நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? இன்மைக்காக மட்டும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை விட்டுவிட்டு, ஆண்டவரே, எங்களுக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக, தேசத்துக்காக கண்ணீர் விட ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். நியாயாதிபதிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசியுங்கள்.
பார்த்து குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா. குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா. தாகமா இருக்கிறேன். நம்ம ஆட்களுக்கு 7 தாகத்தை குறித்து இன்னொரு நாள் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுல ஒரு தாகம் என்னவென்று சொன்னால் 42வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, மானானது ஈரோடுகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே ஆத்துமா வாஞ்சித்து கதறவில்லை. ஆத்துமா கடந்த நாளில் நள்ளிரவில் நான் தேவனோடு ஆவியானவரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கேட்டார், நீ உண்மையாகவே நீ என்னை அன்பு கூர்ந்து ஊழியம் செய்கிறாயா? என்னை நேசித்து ஊழியம் செய்கிறாயா? சந்தோஷத்தோடு ஊழியம் செய்கிறாயா என்ற கேள்வியை கேட்டார். ஆண்டவரே, அதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் சில நேரங்களிலே என்ற கடமை என்று நான் செய்ய வேண்டியது இருக்கிறது. உன் பிள்ளைகளை கேள என்று சொன்னார். சபையிலே கேட்டபோது சில பிள்ளைகள் வெள்ளிக்கிழமை ரொம்ப சந்தோஷத்தோடு நான் வாஞ்சியோடு தான் ஆராதிக்க வரவில்லை, நான் கடமைக்காக வரவில்லை. அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆசையோடு அவன் வேலை செய்ததுனால 14 வருஷம் ஒரே பெண்ணுக்காக வேலை செய்தார். அவனுக்கு அது தெரியல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பிலிப்பிய சபைக்கு, நான் ஆசையாய் இன்று அநேக பிள்ளைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமையான ஒரு வேலை ஆராதனைக்கு போ. ஒரு நாள் அப்படி வராத. ஆலயத்தில் நான் போகும்போது என் ஆண்டவரை பார்த்து நான் அவரிடத்தில் பேசுவேன், எனக்கு ஏன் இந்த காரியத்தை நீ செய்யவில்லை? கேளுங்க, வந்து ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு ஜெபியுங்கள். இப்பொழுது பார்த்தால் அவனுக்கு பயங்கரமான தாகம். அம்மா பார்த்தா நல்ல சகோதரி பாலை கொடுக்கவில்லை, தண்ணீரை கொடுக்கவில்லை, திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினார். நல்ல பால், சூடான பாலை கொடுத்து திரும்பவும் மூடி போட்டார். அவனுக்கு மரணம் சம்பவித்தது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அவனுக்கு தாகம் என்ன என்று சொன்னார், அவன் யுத்தம் செய்த தாகம். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை போராடி ஜெபித்தீர்கள், ஆனால் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எழுத்தின்படியாகவும் தாகம் வரும். ஆவிக்குரிய பிரகாரமாக தாகம் வந்துட்டேன். ஒரு குடும்பத்தை ஜெபிக்கும் போது அடுத்த குடும்பம் வந்து நிற்கும், அடுத்த குடும்பம் வந்து நிற்கும், அடுத்த குடும்பம் வந்து நிற்கும். எப்படியெல்லாம் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ நிச்சயமா நம்முடைய சபையை கண்மலையின் மேல் கட்டப்பட்ட சபையாக, தேவன் வாசம் பண்ணுகிற சபையாக நடத்துவார். நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்ன? ஒருவர் குறைய ஒருவர் மன்னிக்க வேண்டும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். இது இல்லாமல் நீங்கள் மற்றவருடைய குறையை பார்த்து பார்த்து போனீர்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. வருத்தப்படுத்துகிறேன். ஆனால் அந்த ஸ்திரீனுடைய ஒரே ஒரு இலக்கு என்ன தெரியுமா? எப்படியாவது சிசராவை கொல்ல வேண்டும். எனக்கு ஒரு விரோதி. ஆகவே பாலை கொடுத்தாலும் அவள் சரியாக கொண்டு போட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. இருக்கட்டும், பிரைஸ் சொல்லலாம், பிரைஸ் சொல்லலாம். அடுத்ததாக பார்க்கும் போது ரூத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும் போது மணவாளனாகிய போவாஸ் சொல்லுகிறார், உனக்கு தாகம் எடுக்கிறது உறுதி. ஏன் நீ வயல் நிலத்தில் நின்று கதிர் பொறுக்கை கொண்டிருக்கிறாய். வயல்ல நல்ல நிழலெல்லாம் இருக்குமா? வயல்ல நல்ல நிழலெல்லாம் இருக்குமுங்க? இருக்காதுல்ல. அப்ப பகல் காலத்துல கதிர் பொறுக்கும் போது அவளுக்கு என்ன வரும்னு சொல்லுங்களேன். நான் என்னுடைய தகப்பனார் சொல்லுவார், வயலுடைய நேரத்துக்கு ஒரு பெரிய அண்டா போல ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வை என்று சொல்லுவார். ஏன் அறுவடை தானே நடக்குதுன்னு? இல்ல, நிறைய தண்ணீர் செலவு. நடுகிற நேரத்தில் அப்படி இல்லை. ஏன்? அவர்கள் செடியிலேயும் தண்ணியிலேயும் நிற்பார். அறுவடை நேரத்திலே அதிகமே. நீ ஆத்ம பாரத்தோடு நீ ஊழியம் செய்வாயானால் 124வது சங்கீதம் இவ்விதமாக சொல்கிறது, கண்ணீரோடு விதைத்தால். 126 வாசிகள், எத்தனை பேர் கண்ணீரோடு விதைக்கிறீர்கள்? ஆமா ஆண்டவரே, இன்று என்னுடைய மகனுக்கு என்ஜினியரிங் 2வது ஆண்டு தேவை, தயவு செய்து கட்டாவே அவனுக்கு நல்ல முறையில் நல்ல எழுதவும் அப்படி என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். இட் இஸ் யுவர் டியூட்டி. அந்த ஒரு ஆத்மாவுக்காக நீ எவ்வளவு நேரம் கண்ணீர் விட்டு இருக்கிற? நான் என்னுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் இல்லாமல் செய்திக்கு வரவே மாட்டேன்.
அது முந்தின நாளா இருக்கட்டும், அதிகாலையிலா இருக்கட்டும், நீ எவ்வளவு நேரம் கண்ணீர் விட்டு வேதம் சொல்லுகிறது, ஒருத்தே உனக்கு தாகம் எடுத்தால் அவனுக்கு தெரியும் தாகம் எடுக்கும், தாகம் எடுக்கும். ஆத்மா பாரத்தோடு நீ விதைப்பாயானால், அறுப்பாயானால், நீ பொறுக்குவாயானால் உனக்கு என்ன வரும்? தாகம் வரும். தண்ணீர் குடங்கள் அன்னைக்கு போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருது. கரெக்டா உனக்கு பொசிஷன்ல வச்சிருப்பாங்க. நீ எடுத்து என்ன செய்ய? ருத்துடைய தாகம் என்ன? அன்றைய அவருடைய எதிர்காலத்தை குறித்த என் புருஷன் என்னை விட்டு போய்விட்டார், என் மாமி என்னை புறக்கணித்தார். இன்று எத்தனையோ குடும்பங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையில காணப்படுகிறது. காரணம் என்ன? கண்ணீரின் ஜெபம் இல்லை. திருமணம் ஆனவுடனே சிங்காசனத்தில் போய் இருக்கிறது போல நினைத்தாள். எஸ்தர் அப்படித்தான் நினைத்தாள். 30 நாள் அவன் பேசல. இப்போதான் இவளுக்கு ஆத்திரம் வரும். என்கேஜ்மெண்ட் நடந்துன்னு சொன்னா 1 மணி நேரம் ஜெபித்த நீ 3 மணி நேரம் ஜெபிக்கணும். அதுக்கு தான் கேப் இல்லை. அதை சொல்லிக் கொடுக்கிறது யாரும் இல்லை இந்த நாட்களில். கண்ட காரியங்களை பேசாத, விவாக காரியங்களை பேசிக்கணும். எப்படி ஜெபிக்கணும், எப்படி நம்முடைய குடும்பம் போகணும், அதை குறித்து நீ கண்ணீர் விடு. ஆனால் ரூத்தோ ஏற்கனவே மாமியாரிடத்துல ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார், மரணம் பிரிக்கிறது வரையில் ஒன்னே நான் நிலை செய்ய மாட்டேன். ஆமீன். அவள் வயல் நிலத்திலே எல்லாவற்றையும் செய்தாள். அவளை கர்த்தர் கைவிடவில்லை. நல்ல மணவாளனை கொடுத்தார், ஐஸ்வர்யம் உள்ள மணவாளன். அதனால ஐஸ்வர்யமான மணவாளனை தேடி ஒரு காலம் போத பாதாளத்துக்கு போயிருக்கோம். ஆண்டவரே, எனக்கு ஏற்ற உங்களுடைய சித்தப்படியான ஒரு நல்ல மணவாளனை தார், ஒரு மணவாட்டியை தாரும் என்று இக்கண்ணீரோடு ஜெபி. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். 2 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 15-16 தாவீதுக்கு ஒரு தாகம் ஏற்பட்டது. வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறோம் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசல் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் கொண்டு. தாவீதுக்கு தண்ணீர் வேண்டும், அவனுக்கு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள தண்ணீர் தேவை இல்லையா? எங்க இப்போ பெலிஸ்தர் பிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. பெலிஸ்தருடைய பட்டணத்தில் இருக்கிற தண்ணீர் அவனுக்கு தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்கள் ஆளுகை செய்கிற இடத்தில் உள்ள ஆத்துமாக்களை நீ கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சாத்தானுடைய கோட்டையில் இருக்கிற சில பிள்ளைகளை உனக்குதான். எத்தனை பேர் சாத்தானுடைய கோட்டையில் இருக்கிற பிள்ளைகளை நான் கண்ணீரோடு ஜெபித்தேன். போன வாரத்துல கூட ஜெபித்தேன், முந்தின நாள் கூட ஜெபித்தேன். எனக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை தந்தா என்னோடு ஆராதிக்க கரைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். தேவனுடைய பிள்ளையை பரிசுத்தவான் எல்லாரும் இல்லை, ஒருவனும் இல்லை. ஆனால் நம்முடைய குறைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு குடிக்கிறவர்களாயிருக்கிறது. எந்த பாவி என்று சொல்லாது. நாமும் ஒரு நாள் ஏதோ ஒரு காரியத்திலே தவறைதான் வரும். கடந்த நாள் அருமையான சவர அருள் அவர்கள் ஒரு பொண்ணுட்டார். ஹாஸ்டல் தான் கால் முறைந்து கிடக்கிறேன், பெரிய கட்டோடு இருக்கு. என் ஒண்ணுமே புரியல. நாங்கள் 3 பேராக கடந்து போனோம். பார்த்தபோது லாபத்துக்கு ஒரு மோசம் கரைகளை வைத்தோமா? ஆண்டவரே, யார் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தால் நரக கொள்ளையிலிருந்து ஒரு ஆத்மாவை இழுத்தெடுப்பது உங்களின் என்னுடைய கடமை. ஒருவேளை ஆலயத்தை நாடினாரோ நாடவில்லையோ, ஆண்டவர் அவருக்காக அறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படியும் 1 மாசம் நான் இப்படியே கடந்து வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் விட்டார். ஆனால் கண்ணீரை துடைத்து அதி சீக்கிரத்திலே வெளியே வர வேண்டும். எல்லா கரைகளை தட்டி ஆண்டவரே நன்றியோடு
மாட்டாங்க, வேற யாரும் இழுக்க வர மாட்டாங்க. தண்ணீரோடு ஜெபியுங்கள். நேரம் குறுகி போகிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தை நான் யோவான் 4வது அதிகாரத்துக்கு இணைக்கிறேன். அங்கே ஒரு ஸ்திரீ தாகம் எடுத்து தண்ணீரில் வந்ததாக வேதம் சொல்லவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்பா போய் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தார். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். உடனே அவர் கேள்வி கேட்கிறார் பாருங்க. யூதர்கள் சமாரியர்களுடன் சம்மதம் கலாச்சாரம் ஆனபடியால் இல்ல இல்ல, அவர் கேட்ட கேள்வி மேலும் கீழும் பார்த்துச்சு. ஒரு காலம் ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்க அவர் தெரியாம கேட்டுட்டார். நீங்கள் தெரிந்து கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவரிடத்துல ஆண்டவரே உனக்கு சித்தமானால் எனக்கு செய்யும், என் கண்ணீரை துடை, என் வேதனையை மாற்றும், உம்மால் முடியும், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. ஆண்டவர் கேட்டார், நீ சுத்தமாக்க விரும்புகிறல்ல, சுத்தமாக. அப்படி போடுமே தவிர கடைசியாக ஒரு கேள்வி கேட்கிறான். நான் இந்த இடத்துக்கு வராமலும் எனக்கு வாழ்நாள் தாகம் எடுக்காமல் இருக்கும்படி ஜீவ தண்ணீரே எனக்கு எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். அவளுக்கு என்ன தண்ணீர் தேவைன்னு நினைக்கிறேன்? ஆண்டவருக்கு என்ன தாகம்னு சொல்றீங்க? ஆண்டவருக்கு தாகம் இந்த ஸ்திரீனுடைய குடும்ப வாழ்க்கையை அறிந்திருக்க 5 புருஷன் வாழ்க்கை அலங்கோலமான நிலை. அதை அறிந்துத்தான் ஆண்டவர் அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க விரும்பினார். அவள் ஜீவ தண்ணீரை பெற்றது மட்டுமல்ல, ஊர்ல ஒரு கூட்டம் பேரை ஆதாயப்படுத்தினார். ஒரு வாலிபர்களும் மேலே இருக்கப்பட்டார். அடுத்த நாளிலே அத்தனை வாலிபர்களும் இங்கே வந்து முழங்கால் படியிட வேண்டும். தேவ பிள்ளையே, வேதம் சொல்கிறது, எத்தனை குறிப்பிட்ட காரியங்களுக்காக நாம் வேதனையும் துக்கம் அடைந்து கொண்டிருக்கிறோம். 5 சகோதரர்கள் ஒன்றே அழுகிறார்களே. நான் ஆலயத்துக்கு வருமன்னா 3 பேரை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன். 3 சொல்லுகிறது சுவிட்சா, 3 சொல்லுகிறது சுவிட்சா. ஒரு வாரத்திலே அஸ்வரசப்பட்டார். கன்ஃபார்மா வரும் மாஸ்டர் காணவில்லை. காலையிலே தேடுனேன், காணவில்லை. ஆனால் கண்ணீரோடு ஒருவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவனுடைய பிரச்சனையை மாற்ற, அவளுடைய பிரச்சனையை மாற்ற 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து கண்களை மூடுங்கள். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை. யாருக்கு யாருக்கு அப்போ சொன்னாங்க? அவங்க தாகம் என்னன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய தாகம் அந்த சமாரிய ஸ்திரீ. இயேசு கிறிஸ்து நம்ம போல பசி உண்டு, அத்திபலத்தை பார்த்தாரு, கனி இல்லை. தாகத்தோடு சமாரிய ஸ்திரீட்ட கேட்டாரு, எலியேசர் தேவ சித்தத்துக்காக ரெபேக்காள் இடத்துல தண்ணீர் கேட்டார். ரெபேக்காள் என்ன சொன்னார்? குடியும் என் ஆண்டவரே, உமக்கு மட்டுமல்ல உன்னுடைய ஒட்டங்களுக்கு எத்தனை ஸ்திரீகள் இப்படி இருக்கு. தாகம் உள்ளவன் என்று அங்கே நான் சொல்ல மாட்டேன். எலியேசரை தேவ சித்தத்துக்காக சில காரியங்கள் நடக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருடைய தாகம் என்ன தாகம்? ஒரு ஆத்மாவது ஆதாயப்படுத்தும். ஒரு ஆத்மாவு. எத்தனை பேர் இந்த வருடத்துக்குள்ளே ஒரு ஆத்மாவையாக கீழே இருக்கிற பிள்ளைகள் யாருன்னு தெரியவில்லை. பாரத்தோடு சொல்லுகிறேன், உங்களையும் சேர்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய தாகம் என்ன? உன் தாகம் என்ன? ஆண்டவர் கேட்கிறார் இந்த வேளையில, உன் தாகம் என்ன? ஆத்ம தாகத்தோடு இருக்கிறாயா? உலக பிரகாரமான தாகத்தோடு இருக்கிறாயா? தாகம் தீர்க்கும் நதி தரணியில் உண்டோ என்ற பாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது
ஆண்டவருடைய பிள்ளை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தாகம் என்ன தாகம் சொல்லுங்க? என்ன தாகம்? என்ன தாகம்? ஆத்ம தாகம். தீமோத்தேயு ரட்சிக்கப்பட மாட்டானா? தீமோத்தேயு ஊழியக்காரனாக மாற மாட்டானா? ஐயோ தாகம். ஒனேசிமு ஒருவேளை அவன் கடன்பட்டு விட்டான், அவன் மீண்டும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய மாட்டானா? சண்டே ஸ்கூல்ல விட்டுவிட்டு, தான் பிரேயர் செல்ல விட்டுவிட்டு கண்ணீரோடு இருக்கிறான். ஆண்டவர் இந்த வேளையிலே சொல்லுகிறார், உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார், உனக்காக இயேசு கண்ணீர் விடுகிறது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் 7 இடங்களிலே கண்ணீரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கண்ணீரோடு உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறான், உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து கண்ணீரை ஞாபகம் பண்ணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதி வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் பிரைஸ் தி லார்ட் 6 22ஆவது அதிகாரம் 17 வாசித்து பாடலை பாட போகிறோம். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறதுக்கு நான் ஜீவனை. ஏசாயா 41:7 சொல்கிறது, இந்த 2 தண்ணீருக்காக ஓடுகிறார்கள். ஓட்டேரி பகுதியில் நீங்கள் போங்க, காலை 4 மணி 3 மணி ராத்திரி எவ்வளவு இடங்களிலே ஓடி போங்க. எவ்வளவு தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீ அதிகாலையில் எழுந்து தேவனை நோக்கி முறையிடாதபடி நீ இருப்பாயானால் இன்று கர்த்தருடைய ஆவியார் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை. வெளிப்படுத்தல் 22. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். ஆண்டவருடைய பிள்ளை ஏசாயா 55 சொன்னார், தாகமாய் இருக்கிறவனுக்கு 3 பொருள் கொடுத்தார். வெறும் தண்ணீர் அல்ல, திராட்சரசமும் பால் அவருக்கு கொடுத்தார். இதெல்லாம் நடப்போமா? தியாகத்தோடு நீங்கள் பாட வேண்டும். ஆண்டவர் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னார். எங்கெங்கெல்லாம் தேடி ஓட போகிறார்கள். இந்த தண்ணீர் அல்ல. இன்று அநேக நல்ல மொழிபெயர்ப்புகள் வேதத்தில் வரவில்லை, இப்பொழுது அச்சிட்டு வரவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் ஒருவரப்பட்டு ஆண்டவரை தேடுவோம். எங்கெல்லாம் தேடினார்கள்? அறிவியல் தேடினார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ எந்த இடத்தில் தேடினார்? பாடலை பாடுவோம். எல்லா உள்ளங்களும் ஒருவரப்படட்டும். வேறு சிந்தையில ஒருவர் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட்.
தாகத்துக்கு தாய் என்று கேட்டார். அவருக்கு கிடைத்த தண்ணீர் என்ன தெரியுமா? கசப்பு கலந்த காய். இப்பொழுது என் ஆண்டவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், சபையில பேசிக் கொண்டிருக்கிறார். நான் தாகத்தோடு வந்திருக்கிறேன் மகனே, இந்த சபையில் என் தாகத்தை தீர்க்க நீ என்ன கொடுக்க? என்னை மயக்க மருந்து கொடுத்து சாடிக்க போறாயா? சோப்பு தண்ணீரை மாட்டி கசப்பு கலந்த காடியை சீக்கிரம் சாக கொடுக்கிறாயா? இல்லை, என் ஆண்டவர் இயேசு அவன் என்னை ஆசீர்வதிக்கும்படியா என் உள்ள தாவதா என் ஆண்டவரை உண்மையோ எவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனவே இந்த நாளிலே ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா என்று உங்களுடைய ஜீவ தண்ணீரை கொடுத்து உங்களை அதிசயங்களை செய்ய போகிறா. இந்த உலகில் காணாத அற்புதங்களை உடைய வாழ்க்கையில, உடைய குடும்பத்திலே, உடைய தொழிற்கூடத்திலே, உடைய வீட்டிலே கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்று சதா காலங்களில் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம்.